நமஸ்காரம். வணக்கம். சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. கட்டடத்தோட முக்கியமான பகுதியே இதுதான். இந்த சப்போர்ட்ல தான் கட்டடமே நிக்குது. அண்ணா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விரிசல். யோ என்ன இதெல்லாம்? அண்ணா உங்களுக்கு கொடுத்த லஞ்சம் போக மீதி இருந்த பணத்துல கூரை கட்ட கூட போட முடியாது. சரி பண்ணிடலாம். உடனே பண்ணிட்டா நல்லது. என்ன குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கிற இடம். சொல்றதெல்லாம் சரி பண்ணிடலாம். நீங்க தானே இந்த கட்டடத்தை கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினது. ஆமாயா. கட்டும் போதே ஒழுங்கா கட்டி இருக்கலாம்ல. சர்க்கார் கொடுத்த பணத்துல பாதி கூட செலவழிக்கலையே. சரியா, இப்ப என்ன பண்ணணுங்கிற? அனாதை பசங்க படிக்கிறது இது போதியா? வேலையை பார்த்துட்டு போவியா? என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பாக்கியம். ஆமா, நீ மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க, இப்ப தேவையில்ல. அது இருக்கட்டும், நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. காந்தி போன கையோட நானும் போயிருந்தா இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் பார்க்க வேண்டி இருந்திருக்காது. ஏங்க, இன்னைக்கு விழாவில நல்லதானே நடந்தது? விழா நல்லா தான் நடந்தது, கட்டடம் தான் நல்லா இல்ல. என்னங்க சொல்றீங்க? கட்டடம் எந்த இடத்துல பலமா இருக்கணுமோ அந்த இடத்துல இன்னைக்கே விரிசல். இதுக்குத்தானா இவ்வளவு பாடுபட்டு சுதந்திரம் வாங்கணும்னு மனசே வெறுத்து போச்சு பாக்கியம். கட்டடம் எப்ப விழுமோன்னு பயமா இருக்கு. அதை விட இந்த நாட்டுடைய நிலைமையை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு பாக்கியம். எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். அதுக்காக நீங்க எங்க உங்களை போட்டு இம்சை பண்ணிக்கிறீங்க? நாட்டை பத்தி இப்பெல்லாம் யார் கவலைப்படுறாங்க? பாத்தியா பாக்கியம், சூழ்நிலை உன்ன கூட குறுக்கிடுச்சு. நாட்டை பத்தி கவலைப்படுறதே தேவையில்லைன்னு பேச வச்சிடுச்சு பாத்தியா. கடவுளே, வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாத்த காந்தி அனுப்புன மாதிரி இந்த லஞ்ச ஊழல்காரங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்த யாரையாவது அனுப்புப்பா. ஏண்டா இவ்வளவு லேட்டு? ஷெட்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுமா. அப்பா இங்க தூங்கிட்டாரா? அவர் எப்போ தூங்கிட்டார். நீ வந்து சாப்பிடு. ஐயா, ஐயா. யோ இங்க வாயா. கீழே ஒரு பெரியவரும் பொண்ணு வந்திருப்பாங்க. பெரியவரை உட்கார சொல்லிட்டு பொண்ணு மட்டும் மேல அனுப்பு. புரிஞ்சுதா? யார் மணி, என்ன வேணும்? ஐயா கிட்ட வேலை விஷயமா சொல்லி இருந்தேன், இப்ப வர சொன்னாரு. அதான் ஐயாவை பார்க்கணும். அப்ப நீ மேல போய் பாருமா. நீங்க இப்படி உட்காருங்க. வணக்கம் சார். அடடே வாமா, அந்த பள்ளிக்கூட திறப்புழாவுக்கு வந்திருந்தல. ஆமா சார். உன் பேர் என்னம்மா? தமிழரசி. தமிழரசி, நல்ல பேர் தான் சார். நான் சொல்லியிருந்தேனே அந்த நர்ஸ் வேலை சம்பந்தமா, அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். அதுக்கு ஏதோ பரீட்சை எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணுமே. பண்ணிருக்கேன் சார். சர்டிபிகேட் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கேன். பாக்கீங்களா சார்? இதெல்லாம் நிதானமா பார்க்கணும். பிராக்டிக்கலா இப்ப வந்து எனக்கு நெஞ்சு வலி. அதை எப்படி பாப்ப? வாமா. என்ன இதெல்லாம்? வா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
இன்ஸ்பெக்டர், நேத்து தான் கட்டட திறப்பு விழா. இன்னைக்கு கட்டடமே விழுந்துருச்சு. இந்த கான்ட்ராக்ட்ல ஊழல் நடந்திருக்கு. அதுதான் கட்டடம் விழுந்துருச்சு. 6 குழந்தைங்க அநியாயமா செத்துருக்காங்க. 15 பிள்ளைங்க படுகாயப்பட்டிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் ஊழல் சம்பந்தமான விவரங்கள் இந்த புகார் மனுவில் இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க பேர்ல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். எதிர்காலத்திலேயாவது இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம விட மாட்டேன். ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. அப்ப நான் வர்றேன். ஹலோ, அந்த வாத்தியார் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறான். உடனடியா. என்னையா தகச்சு போயிட்டேன்? கொடைய மறந்துட்டு போயிட்டேன். எடுத்து போலான்னு வந்தேன். நாடு எவ்வளவு கேவலமாயிருச்சுங்கிறத இப்பதான் ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இங்க இருந்து போறேன். பிசாச பத்தி சைத்தான்ட்ட புகார் கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்தை எங்க எடுத்துட்டு போகணுமோ அங்க எடுத்துட்டு போறேன். கலெக்டர், கவர்னர், ஜனாதிபதி வரைக்கும் போறேன். இதை விட மாட்டேன். நினைச்சேயா, கவர்னருக்கு பெட்டிஷனா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தீங்க. சரி, அதோட சும்மா இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் என்னையா? நாங்க பாடுபட்டு வாங்கின சுதந்திரம் இன்னும் ஜனங்களுக்கு போய் சேரல. அதனாலதான் இந்த போராட்டம் தொடருது. எங்களை விட நல்லாவே பேசுறையா. அத விடியா. நாட்டை பத்தி கவலைப்படுறியே, கொஞ்சம் வீட்டை பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் பையன் எம்ஏ படிச்சுட்டு மெக்கானிக்கா வேலை பாக்குறானே. 5000 ரூபாய் சம்பளத்துல நல்ல வேலை போட்டு தரேன். சின்ன வயசுலதான் வெள்ளக்காரங்கிட்ட அடிபட்டு அவஸ்தைப்பட்டேன். வயசான காலத்திலேயாவது கொஞ்சம் நிம்மதியா வசதியா வாழ முயற்சி பண்ணு. 6 குழந்தைங்க அநியாயமா செத்துருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமாயா, அதுக்கு என்ன செய்ய போற இப்போ? என் உயிர் இருக்கிறவரை போராடி உங்களுக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். இதாயா உங்க மாதிரி ஆளுங்களோட பெரிய தொந்தரவு. நான் யாரு என்னங்கிற பயமே இல்லாம பேசுறியே. பயமா? வெள்ளக்காரங்க பீரங்கியே சட்டை பண்ணாம எதிர்த்து நின்னவங்க நாங்க. பெரிய ஆளியா நீ. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட பாரு. பீரங்கி வெடிச்சா சத்தம் வரும். ஆனா இது அப்பா என்னப்பாச்சு? அன்பு செல்வனோட அன்பு பரிசு உங்க அப்பாவுக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுல லஞ்சத்தை ஊழலை தட்டி கேட்கிறவங்க எல்லாருக்குமே இதான்ப்பா பரிசு. எந்த கதி இந்த நாட்டுக்கு வரவே கூடாதுன்னு அந்த மகாத்மா நினைச்சாரோ அதே கதிதான் இந்த நாட்டுக்கு விதியாயிடுச்சுப்பா.
இந்த சமயத்துல கூட நாடு நாடுங்கிறீங்களப்பா. ஜீவா, நீ என்னோட ரத்தம் இல்லையா? நீயே இப்படி பேசலாமா? நாடு இல்லைன்னா ஏதுப்பா வீடு? நான் மட்டும் இல்லப்பா, மிச்சம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்லவங்களும் இதே கதிக்கு ஆளாயிட்டாங்கன்னா அப்புறம் நாட்டை பத்தி யோசிக்க நல்லவங்களே இல்லாம போயிடுவாங்கப்பா. இப்பவே லஞ்சத்தை நியாயப்படுத்துற அளவுக்கு ஜனங்க மனசுல விஷம் கலந்துடுச்சு ஜீவா. என்னப்பா இது? இந்த சமயத்துல போய் என்னென்னமோ பேசுறீங்க. இல்ல ஜீவா, எங்க உங்ககிட்ட இதெல்லாம் பேசாமையே செத்து போயிடுவோன்னு தான்ப்பா பயந்தேன். என்ன அடிச்சுட்டானேன்னு அந்த மந்திரிய வெட்ட கத்திய தூக்கிட்டு அலைஞ்சா அது புத்திசாலித்தனம் இல்ல. இது போல அன்பு செல்வர்கள் நிறைய பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அவங்களால பாதிக்கப்படுற ஜனங்களை எப்படி காப்பாத்தலாம்னு யோசி ஜீவா. நாங்க இந்த நாட்டோட முதல் சுதந்திரத்துக்காக வெள்ளக்காரங்கள்ட்ட போராடணும். இப்ப நீ என் மகன், என்னோட ரத்தத்தோட ரத்தம்ங்கிறது உண்மையானா லஞ்ச ஊழல்ல நாட்டையே சூறையாடிக்கிட்டு இருக்கிற இந்த கொள்ளக்காரங்கள்ட்ட இருந்து நீதான்ப்பா இந்த மண்ணையும் இந்த ஜனங்களையும் காப்பாத்தணும். இந்த 2வது சுதந்திரத்தை நீ எப்படி வாங்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கான விதையாவது இந்த நாட்டுல விதைச்சிட்டு தான்ப்பா போகணும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த வழக்கே அடிப்படை இல்லாதது என்பது நிரூபணமாகிறது. சம்பவம் நடந்த அன்று அன்பு செல்வன் தமிழ்நாட்டிலேயே இல்லை, டெல்லியில் முக்கிய ஆலோசனையில் இருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. மேலும் அவருக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு இந்த கோர்ட் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறது.